பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க. எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா சீக்கிரமே நம்மளை யாராவது என்ன பண்ணுவாங்க, டாக்ஸிக் பண்ணி விட்டுருவாங்க, நம்மளை இரிட்டேட் பண்ணுவாங்க, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நம்மளா ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட அதில் ஒரு 1008 குறை சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளுடைய தேவைகள நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அத செயல்படுத்தி அதுல வெற்றியும் காண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம மட்டும் இல்ல, நம்ம வீட்டையுமே எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கணும். அப்பப்ப இந்த கண் திருஷ்டி கழிக்கிறது, அப்பப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளென்சிங் பண்றது. நம்மளே வந்து பார்த்தோம்னா, டெய்லி காலைல எந்திரிச்சோனே கம்பல்சரி குளிச்சிடுறது. நெறைய பேரு லீவ்லலாம் குளிக்காம இருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ அந்த மாரிலாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி கிளென்சிங் மெத்தட்ல இன்னைக்கு நான் காட்ட போறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நெறைய பேரு நெறைய மாசங்களா என்ட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. கரெக்ட்டா? குலதெய்வ கட்டு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் சொல்லப் போறேன். ஸோ முக்கியமா இந்த குலதெய்வ கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மந்த்லி ஒன்ஸ்லாம் மாத்த மாட்டேன். வருஷத்துக்கு ஒரு தடவ நம்ம இத வந்து செஞ்சு ஒரு நல்ல நாள் பார்த்து மாட்டி விட்டா போதும். ஸோ அதுக்கடுத்து 1 இயர்க்கு அப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த குலதெய்வ கட்ட வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு புதுசா பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இத்தன நாளா என்ன பண்ணேன்னா, வீடியோ போட முடியாம இருந்தேன். புரியுதுங்களா? ஸோ இப்ப அத சேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அதுக்குண்டான பொருட்கள் தான் நான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ரொம்பவே சிம்பிளான விஷயம் தாங்க. பெரிய செலவு எதுவுமே கிடையாது. ஒரு 100, 200 தான் செலவாகும். வருஷத்துக்கு ஒருக்க நம்ம செலவு பண்ண மாட்டோமா? நம்மளோட நன்மைக்காகவும், குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் கண்டிப்பா எல்லாரும் இத பண்ணுங்க. ஸோ குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்போது நெறைய பேர் வந்து இஷ்ட தெய்வத்தெல்லாம் டெய்லி டெய்லி வேண்டிப்போம். கரெக்ட்டா? பிள்ளையாரப்பா காப்பாத்து, முருகா காப்பாத்து, பெருமாளே காப்பாத்துன்னு சொல்லுவோம். நெறைய கோயிலுக்கு போறோம், நெறைய ஸ்தலங்களுக்கு போவோம். ஆனா, முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்மளோட குலத்த காக்கக்கூடிய நம்ம குலதெய்வத்த எந்த அளவுக்கு நம்ம இறுக்கமா பிடிச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்பிக்கையோட கும்பிடுறோமோ, அந்த அளவுக்கு அந்த தெய்வம் வந்து நமக்கு துணை நிக்கும். அந்த அளவுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே துணை நிக்கும். நான் என்னோட லைஃப்ல ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஹஸ்பண்டோட குலதெய்வம் தான் என்னோட குலதெய்வம். டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே என்னோட குலதெய்வத்தோட ஃபோட்டோவ நான் பார்ப்பேன். ஏன்னா, என் குலதெய்வத்தோட ஃபோட்டோவ நான் வீட்ல வச்சு என்னைக்கு வந்து கும்பிட ஆரம்பிச்சேனோ, அன்னையிலருந்து என்னுடைய வாழ்க்கையில நான் நெனச்ச விஷயங்கள் எனக்கு அப்படியே நடக்கும். எனக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வருதுன்னா, அதுக்குண்டான முன்னாடியே எனக்கு தெரியும். இத நம்ம செய்யக்கூடாது. இத நம்ம அவாய்ட் பண்ணணும்னு. அதுல இருந்து நான் ஏதாவது ஒரு பைக் வாங்க போறேன், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறேன், ஒரு நகை வாங்க போறேன், இல்ல எனக்கு ஏதோ ஒண்ணு மனசு சரியில்ல. எதுவா இருந்தாலும் அதுக்கு உண்டான விஷயத்த என்னோட குலதெய்வத்துக்கிட்ட நான் சொல்லுவேன், நான் பேசுவேன், நான் முறையிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. என் மனசு ரொம்ப வருத்தமா இருந்தாலும், நான் அப்படியே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்கு எனக்கு தீர்வு வேணும். அவ்வளோதான். அப்படியே நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய பாரத்த வந்து மனுஷங்க கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுங்க? ஏன்னா, இப்ப இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படா நம்ம வந்து கஷ்டப்படுவோம், அந்த கஷ்டத்த பார்த்து எப்படா எல்லாருமே சிரிக்கலாம்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ வாழ்க்கைன்னு இருந்தா கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பம் எல்லாமே வரதான் செய்யும். அது ஒரு மனுஷங்க கிட்ட போய் பகிர்ந்துகிட்டு, உங்களோட வாழ்க்கைய அடுத்தவங்களுக்கு வந்து கேலி பொருள் ஆக்காதீங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து ட்ரூவா இருக்கிறவங்க ரொம்ப 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 கம்மி தான். ஸோ உங்க மனசுல இருக்கிற பாரத்த உங்க குலதெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? ஒரு வேண்டுதலா சொல்லுங்க. நிச்சயமா அந்த கடவுள் வந்து நம்மள காப்பாத்துவாரு. ஸோ இன்னைக்கு தான் குலதெய்வத்துக்கு உண்டான கட்டு. ஸோ இந்த குலதெய்வ கட்டுனா என்ன? நெறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ குலதெய்வ கட்டு அப்படிங்கிறது என்னன்னா, எப்பயுமே நம்ம சொல்லுவோம், நம்ம வீட்ல வந்து நிலக்கதவு அப்படிங்கிறது தெய்வத்துக்கு சமம். நிலக்கதவு வந்து காலால மிதிக்கக்கூடாது. நிலக்கதவு வந்து நல்லா சுத்தமா எப்பயுமே வச்சுக்கணும். நிலக்கதவுக்கு வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு வைக்கணும். நான் ஆராத்தி காட்டும்போது கூட நிலக்கதவுக்கு ஆராத்தி காட்டுறதெல்லாம் உண்டு. இப்ப நான் வந்து என்னோட வீட்டு நிலக்கதவு இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து வெட்டிவேரான தோரணம் வந்து போட்டிருப்பேன். நெல்மணி வந்து மாலையா நான் வந்து போட்டிருப்பேன். அதேமாரி வெட்டிவேர் விநாயகர் வீட்டு வாசல்ல இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு ஐதீகமா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ வீட்டு நிலக்கதவுக்கு பக்கத்துல செப்பல் கூட கழட்டி வைக்கக்கூடாது. அதாவது நிலக்கதவுல படுற மாதிரி கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். இதெல்லாம் நம்ம ஏன் ஃபாலோ பண்றோம்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தெய்வங்களாகட்டும், இதே மாரி சரஸ்வதி ஆகட்டும், குலதெய்வம் எல்லாமே நிலக்கதவுல வாசம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ அதுதான் வந்து இத்தனை நாளா நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரிச்சுவலா அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்ப சில பேர் நம்ம வந்து சிட்டி சைட்ஸ்ல இருக்கோம். அதனால மேபி மறந்திருக்கலாம். பட் அது பண்றது ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த என்ன சொல்றது? இந்த குலதெய்வ கட்டும் அதே மாரி தான். நம்மளோட குலதெய்வம் வந்து நெறைய பேர் வீட்டுக்கு வாசம் செய்யாது. அந்த மாரி நெனைப்போம். நம்ம வீட்டுக்கு தெய்வம் வருதா? வரலையா? நமக்கு நெறைய இஷ்யூஸ் இருக்கு. அந்த மாரி நெறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லையா? பட் இந்த குலதெய்வம் கட்டு நீங்க வாங்கி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணி கேட்டுங்க. நிச்சயமா உங்களோட வீட்டுக்கு வந்து குலதெய்வத்தோட வாசம் வரும். குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். ஸோ நிலக்கதவுக்குள்ள இத நம்ம மாட்டணும். பட் வீட்டுக்கு வெளிய கிடையாது.
வீட்டுக்குள்ள நிலக்கதவுக்கு மேலே வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி மாட்டிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் அதுதான். குலதெய்வம் வீட்டுக்கு வரணும், தெய்வம் முதல்ல நம்ம வீட்டுக்கு வரணும், வந்தால் தானே நமக்கு நல்லது நடக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு மிராக்கிள் மாதிரி லைஃப்பில் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்பிக்கையோடு இது பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நான் குலதெய்வ கட்டி ஏன் கட்டணுன்றதை சொல்லிட்டேன், எங்கே கட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த நாள் கிழமை அப்படின்னா ஒரு நல்ல நாளாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு வளர்ப்பிறையில் வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் இருந்தாலும் சரி ஓகே தான், இல்லை ஒரு நல்ல ஒரு முகூர்த்த நாளாக இருந்தாலும் ஓகே தான். அதில் வந்து நல்ல நேரம்னு கேலண்டரில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஃபோனில் இப்போல்லாம் நம்ம செக் பண்ணலாம். அதில் நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்கள் சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுங்கன்னா மாட்டிடுங்க. ஸோ நாங்கள் சிட்டியில் இருக்கோம், வாடகை வீட்டில் இருக்கோம், ஆணி அடிக்க முடியாதுன்னு இப்போ நான்லாம் ஆணிலாம் அடிக்க மாட்டேன். ஸோ நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம ஒட்டுவோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த ஃப்ரேம்ஸ் கூட நான் வந்து பிளாஸ்டிக் ஹூக் இருக்கும் அதில் தான் ஒட்டுவோம். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வெயிட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வாங்கி கூட ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஒட்டிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, இதை நம்ம எப்படி வந்து மூட்டை கட்டணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வீடியோவில் காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் பண்ணுங்கள். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த குலதெய்வ கட்டுக்கு என்னென்னலாம் பொருள் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கணும், அப்போ தான் உங்ககிட்ட காட்ட முடியும் அப்படிங்கிறதுனால ஹாலில் சோஃபாவில் வந்து நான் இதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பூஜை ரூம்லேயே வந்து பண்ணிடலாம், பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் நல்ல நாள் பார்த்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி நல்ல நேரத்தில் வீட்டில் வந்து நிலக்கதவு உள்புறமாக வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கதவுக்கு மேலே இதை மாட்டிடுங்க. ஓகேவா, ஸோ இந்த குலதெய்வ கட்டுக்கு முதல்ல தேவையானது என்னன்னா அடுப்பு கறி தேவை. சரிங்களா, இந்த அடுப்பு கறி வந்து நான் சிட்டியில தான் இருக்கேன், சென்னையில தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பக்கத்துல இஸ்திரி போடுவாங்க இல்லையா, இஸ்திரி போடுற அண்ணன்ட்ட வந்து நல்ல கறி நான் வாங்கினேன், ஃப்ரீயாக தான் வாங்கினேன். கிராமத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அடுப்பெரி இப்போ நம்ம ஈஸியாகவே வெண்ணி வைப்போம், ஏதாவது யாராவது வயசானவங்களாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் இந்த அடுப்பு கறி வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம இவ்வளோதான் வைக்கணும்னு போர்ஷன் கிடையாது, இவ்வளோ அளவுன்னு அப்படி கிடையாது. இந்த ஒரு பீஸ் இருந்தால் கூட போதும். சரிங்களா, இல்லைன்னா இந்த சின்னதாக ஒரு துண்டு கிடைச்சா கூட போதும். மோஸ்ட்லி இது வந்து நம்ம வீட்டில் கிச்சனில் கூட இதை வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு அவ்வளோ ஒரு வசீகர தன்மை இருக்கு. வீட்டில் கண்டிப்பாக அடுப்பு கறி இருக்கணும். அது வந்து யாராக இருந்தாலும் சரி, அடுப்பு கறி இருக்கிற வீட்டில் அவ்வளோ வந்து அந்த மணி அட்ராக்ட் பண்ணுற வைப்ரேஷன்ஸ் இருக்குன்றது உண்மையான ஒரு விஷயம். ஓகேவா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான். ஸோ விரலி மஞ்சள்ல வந்து இதை விட இன்னும் நல்ல குவாலிட்டி மஞ்சள் இருக்கு, நல்லா உருண்டை உருண்டையா இருக்கும் பார்த்தீங்களா, எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். அது கிடைச்சா இன்னும் நல்லது. பட் எனக்கு வந்து இதுதான் கிடைச்சி, நான் 2-3 கடை பார்த்தேன், பட் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு இதை விட நல்ல மஞ்சளாக கிடைச்சா கூட போடுங்க. 5 பீஸ் போடணும்லாம் கிடையாதுங்க, நான் வாங்கிட்டு வந்தது இவ்வளோதான், அதனால நான் இதை அப்படியே போடுறேன். உங்களுக்கு வந்து இதை விட ஒரு 2-3 பீஸ் இருந்தாலும் நல்ல பெரிய நல்லா இருக்குன்னா குவாலிட்டி பார்த்து நல்ல பெஸ்ட் குவாலிட்டியாக போட்டுக்கோங்க. இது சரிங்களா. அடுத்து வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம், சாரி ரெட் கலர் வஸ்திரம், பார்த்தே தப்பாக சொல்கிறேன். இப்போ இந்த ரெட் கலர் வஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஒரு காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது நான் வாங்கினது. சரிங்களா, ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மெட்டீரியல் கிடைச்சாலும் சரி 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. அது காட்டனாக இருக்கலாம், இல்லை பாலிஸ்டராக இருக்கலாம், எந்த துணியானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த துணி சிகப்பு கலரில் இருக்கணும். சரிங்களா, ஸோ சிகப்பு கலரில் அந்த துணி இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு மீட்ரு வாங்கிக்கோங்க, இல்லை ஒரு 1/2 மீட்ரு அதுவே போதுமானது. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். ஓகேவா, சாம்பிராணி, தூள் சாம்பிராணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, நல்ல பெஸ்ட் குவாலிட்டி, நல்லா நறுநறுன்னு இருக்கணும். நான் இதை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம இந்த இதெல்லாம் இப்போ போடுறோம்ல, அதாவது கட்டி சாம்பிராணி, அதாவது நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி, தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து போடாதீங்க. இது நல்ல வாசனையாக இருக்கணும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டும் போது இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஈஸியாகவே எல்லா கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் நான் இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், சுத்தமான மஞ்சள் வந்து கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. நான் கோபுரம் மஞ்சள் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய விபூதி, சரிங்களா, கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. எல்லாமே ஒரு கைப்பிடி இருந்தால் போதும், அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து இது வந்து குங்குமம், இதுவும் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. குங்குமத்தெல்லாம் இப்போ நரன்னு மண்ணு மாதிரி வருது, தயவு செஞ்சு அந்த மாதிரி வாங்காதீங்க. ஒன் டைம் நம்ம பண்ண போகிறோம், ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் நம்மளால செலவு பண்ண முடியும் இயர்லி ஒன்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம இது எப்படி மூட்டையை கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குலதெய்வ கட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது 2021 நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, முதல்ல நான் இது யார்கிட்ட வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா
சிந்திங்கள் நயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். ஸோ அந்த சேனலில் வந்து ஒரு அம்மா நிறைய விஷயங்களை வந்து சிம்பிளாக சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து வீட்டு எப்படி வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த குலதெய்வ கட்டு வந்து நிறையா பேர் வந்து வீடியோஸில் கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்றதை புரிஞ்சுட்டதுக்கப்புறம் நான் வந்து வருஷம் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ முதல்ல அந்த துணியை வந்து நீங்கள் விரிச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், வீடு எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை பண்ணி காட்டுறேன். அது நான் கீழே வச்சிருக்கல பார்த்தீங்களா, இதுதான் நான் வச்சிருக்கேன். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்னும் பூஜை ரூமில் வேறு எந்த யூஸுக்காகவும் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு எப்பவுமே பூஜை ரூமில் இருக்கக்கூடிய தட்டு தான், தாம்பழ தட்டு மாதிரி, அதில் தான் நான் விரிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பூஜை ரூமில் போய் உட்காந்து இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை விரிச்சுட்டு முதல்ல வந்து அடுப்பு கறி வச்சிடுறேன். மஞ்சள், அதுக்கப்புறம் சாம்பிராணி. ஓகேவா? ஸோ இந்த சாம்பிராணி வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு அந்த எப்படி சொல்கிறது, ஃபேன்சியாக விற்கிது இல்லையா கம்ப்யூட்டர் சாம்பிராணி பிளாக் கலரில், அதெல்லாம் போடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க, அதனால் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தூள் சாம்பிராணி மட்டும் வாங்கிக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். மோந்து பார்த்தாலே அவ்வளோ வாசமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன். கொட்டும் போதே உங்களுக்கு தெரியுதுங்களா, அப்படி நெருன்னு இருக்கும். இதை விடவே சில சாம்பிராணி நல்லா கருப்பாக இருக்கும், அது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 2-3 வருஷம் நான் அந்த மாதிரி தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன், நல்ல மணமாக இருக்கும். நம்ம அந்த வாசக்காலை திறக்கும் போதே ஃபஸ்ட்டு இந்த மனம் தான் நமக்கு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது, பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ நீங்களும் கம்மிங் வீக்கே இதை பண்ணி பாருங்கள். இந்த கம்மிங் ஃப்ரைடே கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், ஆர் ஒரு செவ்வாய் வெள்ளிக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து நமக்கு தேவையான அளவு விபூதி எடுத்துக்கலாம். விபூதி அதே மாதிரி தான், பார்த்தீங்களா, பேக்கெட்டை திறந்த உடனே அவ்வளோ வாசமாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. விபூதி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்காதீங்க. ஏன்னா அது விபூதியில் நிறைய கலப்படம், குங்குமத்தில் நிறைய கலப்படம்லாம் பண்ணுறாங்க, அதனால். அடுத்து வந்து குங்குமம், இதுவும் அதே மாதிரி குவாலிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு கைப்பிடி போடுறேன் நான். ஓகேவா? ஒரு கைப்பிடி குங்குமம், சரியா? அப்புறம் வந்து கடைசியாக மஞ்சள், இதுவும் நல்ல குவாலிட்டியாக பார்த்து போட்டுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், அளவு வந்து இவ்வளோதான் கிடையாது, உங்கள் விருப்பம்தான். இதை விட கம்மியாக கூட என்ன பண்ணலாம், போட்டு நீங்கள் கட்டிக்கலாம். இது நம்ம வந்து ஆஃபீஸில், அதே மாதிரி தனியாக ஏதாவது இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கீங்க, அங்கே நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருப்பீங்களோ அங்கங்கெல்லாம் அந்த மஞ்சளோட கலர் பாருங்கள், நல்ல மஞ்சள் வந்து திரிச்சிருக்காங்க, அந்த அவ்வளோ வாசமாக இருக்குது. அந்த மஞ்சள் திரிச்ச வாசம், அந்த மசாலா வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி பொருள் எல்லாம் போட்டாச்சு, அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ அதில் போட்டிருக்கிறது வந்து விரலி மஞ்சள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் குங்குமம் போட்டிருக்கேன், மஞ்சள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து விபூதி போட்டிருக்கேன், கறித்துண்டு போட்டிருக்கேன். இப்போது இதை அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கெட்டிக்கலாம், சரிங்களா? நான் வந்து 1 மீட்டர் தான் துணி வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த மீட்டர் துணியை நான் எப்பவுமே கிழிக்க மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப கிழிச்சா, நான் காட்டன் மாதிரி வாங்கியிருக்கேன், மெல்லிசாக இருக்கும், கீழே உதிர்ந்துடும். அதனால் வைக்கும் போதே 2ஆக தான் வச்சுருக்கேன். இதை அப்படியே என்ன பண்ணுறேன், மூட்டை மாதிரி கெட்ட போகிறேன். சிகப்பு நூல் பார்த்துக்கோங்க, வெள்ளை நூல் போட்டுக்கலாம், சிகப்பு நூல் போட்டுக்கலாம், கருப்பு நூல் மட்டும் வேண்டாம், அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு. நான் இதை கெட்டி மட்டும்தாங்க வைக்க போகிறேன், சரியா? இப்படியே நான் சாமி ஃபோட்டோ கிட்ட நான் வச்சுருவேன். அப்புறம் நல்ல நாள் பார்த்துட்டு வீட்டு நிலக்கதவுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே மேலே வந்து இந்த ஹேங்கர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிக் பண்ணுற மாதிரி, அதை வச்சு கட்டிடுவேன். அவ்வளோதான், ஈஸியாக அப்படி மடக்கிக்கலாம். இன்னும் மூட்டை ரெடி. இவ்வளோதாங்க குலதெய்வ கட்டு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேலை, அவ்வளோதான்.
நிறைய பேர் இந்த குலதெய்வ மூட்டை போடுங்க, என்னென்ன பொருள் எல்லாம் போடணும், எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நான் தெளிவா உங்களுக்கு ஈஸியா, சிம்பிளா புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களும் பண்ணுங்க. நிச்சயமா குலதெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வீட்ல வந்து கண் திஷ்டி அதிகமா இருக்கு. வீட்டு கிளென்ஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. அடுத்த வீடியோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ உங்களுக்கு வந்துரும். மறக்காம நீங்க அதையும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெத்தட்லயும் நான் தெளிவா எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீட்ல வந்து நிறைய அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. மனஸ்தாபம் ஏற்படுதுன்னா, கண் திருஷ்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நெறைய பணம் செலவு பண்ணாலும் அதேதான். ஸோ வீட வந்து கிளென்சிங் பண்ணணும். அதுக்கு என்ன விஷயம் வந்து நீங்க பண்ணலாம்? அது வந்து எப்படி பண்ணணும்? அதுக்கு என்னென்ன பொருள் பண்ணணுங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்ட என்னைக்குமே குடுங்க. ஓகேவா? பாய்.